2023க்காக சினிமா ஆனந்த விகடனில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மொத்த லிஸ்ட்டையும் இந்த வீடியோவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2023க்கான சிறந்த திரைப்படம் அப்படிங்கிற அந்த விருதை சித்தா திரைப்படம் அடிச்சுட்டு போது. இயக்குனர் SU அருண்குமாரோட இயக்கத்தில் தரமான படைப்பாக வந்த சித்தா திரைப்படம் அந்த விருதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அதன் பிறகு பெஸ்ட் என்டர்டைன் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வெளியான ஜெயிலர் திரைப்படம் அந்த விருதை தட்டிட்டு போகுது. அண்ட் அதன் பிறகு சிறந்த நடிகர் அப்படிங்கிற அந்த விருதை விடுதலை திரைப்படத்துடைய முதல் பாகத்தில் நடிச்சிருக்க சூரிய அவர்கள் அந்த விருதை வாங்கிட்டு போகிறாருங்க. ஆனால் அதன் பிறகு நடிகர் சித்தார்த் அவர்களுக்கு அவரும் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தா திரைப்படத்திற்காக இன்னொரு விருதையும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதன் பிறகு சிறந்த என்டர்டெய்னர் அப்படிங்கிற அந்த விருதை மார்க் ஆண்டனி மற்றும் ஜிகிர்தண்டா XX நடித்த SJ சூரிய அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதன் பிறகு சிறந்த நடிகை இந்த விருதை சித்தா மற்றும் ஜிகிர்தண்டா XX நடித்த நிமிஷா சஜயன் அவர்கள் அந்த விருதை பெற்றிருக்காங்க. அதன் பிறகு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற அந்த விருதை கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் ஜிகிர்தண்டா XX திரைப்படத்திற்காக பெற்றுக்கிறாரு. அதன் பிறகு சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற விருதை அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள் ஜெயிலர் திரைப்படம் மற்றும் லியோ திரைப்படத்திற்காக பெற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு சிறந்த இசையமைப்பாளர் பின்னணி இசை அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வெற்றி பெறாரு ஜிகிர்தண்டா XX திரைப்படத்திற்காக. அதன் பிறகு சிறந்த அறிமுக இயக்குனர் அப்படிங்கிற இந்த விருதை PS வினோத்ராஜ் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட கூழாங்கல் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தோட இயக்குனர் அந்த விருதை பெற்றுக்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற அந்த விருதை மாரி செல்வராஜ் அவர்கள் பெற்றுக்கிறாரு மாமன்னன் அந்த திரைப்படத்திற்காக. அதன் பிறகு சிறந்த அறிமுக நடிகர் அப்படிங்கிற இந்த விருதை மாத்தூர் மிட்டால் அதாவது 800 அப்படிங்கிற இந்த திரைப்படத்திற்காக அவர் பெற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு சிறந்த அறிமுக நடிகை அப்படிங்கிற இந்த விருதை பிரித்தி அஸ்ரானி அதாவது அயோத்தி திரைப்படத்தில் நடித்து அனைவரோட மனதையும் கவர்ந்த அந்த பிரித்திங்கிறவங்க தான் இந்த விருதை பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் பிறகு சிறந்த வில்லன் நடிகர் அப்படிங்கிற இந்த விருதை பார்க்கிங் திரைப்படத்திற்காக MS பாஸ்கர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறாரு. உண்மையாகவே இவருக்கு இந்த விருது கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அந்த அளவுக்கு தரமான நடிப்பு கொடுத்திருப்பாரு. அதனைத் தொடர்ந்து சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படிங்கிற இந்த விருதை மாவீரன் திரைப்படத்திற்காக யோகி பாபு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். சிறந்த வெப் சீரிஸ் இந்த இடத்துல அயலி என்ற G5 வெளியான அந்த வெப் சீரிஸ்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த குழந்தை நட்சத்திரத்தில் சஹஸ்ராஸ்ரீ அதாவது சித்தா திரைப்படத்தில் நடித்தாங்க இல்லையா, அந்த சேட்டைங்கிற அந்த குழந்தைக்கு தான் இந்த விருது வழங்கப்பட இருக்கு. சிறந்த தயாரிப்பு R ரவிச்சந்திரன் ட்ரெண்ட் ஆர்ட்ஸுடைய அந்த அயோத்தி திரைப்படத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒளிப்பதிவு வேல்ராஜ் அவர்களுக்கு விடுதலை திரைப்படத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த எடிட்டர் விருது பிலோமின் ராஜ் மாவீரன் பார்க்கிங் இந்த 2 திரைப்படத்திற்கும் சேர்த்து அவருக்கு சிறந்த எடிட்டர் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த பின்னணி பாடகர் ஆன்ல பார்த்தீங்கன்னா பிரதீப் குமார் அவர்கள் பெறாரு. என்ன பாடலுக்கு அப்படின்னா அயோத்தி திரைப்படத்தில் காற்றோடு பட்டம் போல என்ற அந்த பாட்டிற்காகவும் அதன் பிறகு குட் நைட் படத்தில் சில் மக்கா அப்படிங்கிற அந்த பாடலுக்காகவும் பெறுகிறார். அதே நேரத்தில் சிறந்த பின்னணி பாடகியாக யாருக்கு இந்த விருது வாங்குறாங்க அப்படின்னா சக்தி ஸ்ரீ கோபாலன். பாடல் பொன்னியின் செல்வன் 2ல் அகநகன்ட்டு ஒரு பாடலும் மாமன்னன் படத்தில் நெஞ்சமே நெஞ்சமே என்ற அந்த பாடலுக்கும் அவங்க பெற்றிருக்காங்க. சிறந்த குணச்சித்திர நடிகராக ரமேஷ் திலக் அவர்கள் குட் நைட் திரைப்படத்திற்காக இந்த விருதை வாங்க இருக்காரு. சிறந்த குணச்சித்திர நடிகையில் ரேச்சல் ரெபேக்கா குட் நைட் திரைப்படத்திற்காக அவர்களும் இந்த விருதை வாங்குறாங்க. ஸோ மொத்த லிஸ்ட்டையும் நம்ம சொல்லி முடிச்சாச்சு. நீங்கள் எதிர்பார்த்த அந்த நபருக்கே விருது கிடைச்சிருக்கா இல்லை இன்னும் வேறு யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க.